இந்த மாதிரி எந்த ரகத்துலையும் இலைகள் இருக்காது. இந்த ஒரு ரகத்துலையும் தான் இதே மாதிரி இருக்கும். எல்லா இலையுமே அதே மாதிரி ஒரே ஷேப், அந்த ஒரு ஆல இலையோட ஷேப்பில் இருக்குது. ஒரு தண்டு வந்து அதில் 2 காய்கள் வந்திருக்கு. இப்போ 2 காய் இதில் நம்ம அலோவ் பண்ணோம்னா அதனுடைய வெயிட் வந்து ரொம்ப கம்மியாக வரும். சுளைகளோட எண்ணிக்கை கூட கம்மியாக இருக்க வாய்ப்பு உண்டு. அதனால் நம்ம இந்த இதில் வந்து 2ல் 1 வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இந்த காய் கழிக்கிறது, இந்த மாதிரி பிஞ்சு கழிக்கிறது, இந்த மாதிரி தான் பார்த்து பண்ணணும். மண்புழு உரத்தை நம்ம பயன்படுத்த காரணம் என்னன்னா, இதுலேருந்து நிறைய இந்த மண்புழுடைய குஞ்சுகள் அப்புறம் வந்து முட்டைகள்லாம் இருக்கும். அது நம்ம இந்த மாதிரி உரங்கள் போடும்போது அது டெவலப் ஆகி மண்ணை வந்து நல்ல உயிருள்ள ஒரு மண்ணாக மாற்றும். நல்லா ப்ரூனிங் பண்ணிட்டோம். அதே மாதிரி தண்ணி விடுறதுக்கும் கூட நம்ம அந்த பாத்தியை மாற்றி அமைச்சிட்டோம். இப்போ இந்த செடியை சுற்றி செடி பக்கத்தில் தண்ணி நிற்க போகிறதில்ல. அதனால அந்த இடம் ஸ்ட்ராங்காக இருக்கும். வணக்கம். சென்னை கூடாஞ்சேரியில் இருக்கக்கூடிய கிரீன் நர்சரி தோட்டத்தில் பலதரப்பட்ட செடிகளை வளர்த்துட்டு வரோம். ஏன்னா நம்ம நிறைய எக்ஸாட்டிக் வெரைட்டி செடிகளை சேல் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போ அதை பற்றி நம்மளும் தெரிஞ்சுக்கணும். நமக்கு நல்லா தெரியும் போது அதை பற்றி மற்றவங்களுக்கு சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்கிறத அது மாதிரி பண்ணுறோம். அது மட்டும் இல்லை, இப்போ நமக்கு இது வந்து ஆடி மாதம். இந்த ஆடி மாதத்தில் கவாத்து பண்ணணும், உரம் வைக்கணும் அப்படிங்கிறத சொல்லுவோம். பெரும்பாலும் எல்லாருமே இந்த கவாத்து பண்ணுறதை பற்றி கேட்குறாங்க. ஆனால் உரம் வைக்கிறத பற்றி பெரும்பாலும் என்கொயரியில் கூட ரொம்ப கேட்கல. அதை பற்றி என்ன வைக்கலாங்கிறத பற்றி யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க. அதாவது நம்ம சொல்லும்போது கூட, சார் நான் கொஞ்சம் எருவை போட்டேன், இல்லை ஏதாவது கொஞ்சம் தலையை போட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஆனால் கண்டிப்பாக நம்ம ஒரு நல்ல மகசூல் எடுக்கணும்னா உரம் ரொம்ப முக்கியம். அதாவது செடிகளை பொறுத்த வரைக்கும் தழை, மணி, சாம்பல் சத்து, இந்த சத்து, பேரிட்ட சத்துக்கள் தேவை. அதேமாதிரி நுண்ணூட்ட சத்துக்களும் 16 வகையான சத்துக்கள் இருக்குது. இது எல்லாமே இருந்தால் தான் செடிகள் ஆரோக்கியமாக வளரும். நம்ம இந்த வீடியோவில் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அது முன்னாடி நம்ம இந்த பலா கன்று மரத்தை பற்றி பார்க்கலாம். பலாவில் ஒரு 4 ரகம் நம்ம நடவு பண்ணியிருக்கோம். இது வந்து நம்ம பெரும்பாலும் பலாரகத்தை பற்றி சொல்லும்போது நிறைய பேர் கன்றுகள் இப்போ வாங்குறாங்க. கஸ்டமர் வந்து முன்ன மாதிரி இல்லை. முன்னாடி காலத்துலலாம் பலாமரம் வீட்டில் வைக்கணுமான்னு யோசிப்பாங்க, வைக்க சொன்னால் கூட வேண்டாம்பாங்க. இப்போ அவங்களே கேட்டு நிறைய பேர் வராங்க. அப்படி வரும்போது அவங்க பெரும்பாலும் கேட்குறது வியட்நாம் பலா. நானும் சொல்கிறது தான். அதுக்கப்புறம் வந்து ரெட் பலா, அந்த மாதிரி நிறைய வெரைட்டிகளை கேட்குறாங்க. அதை வைக்கும்போது நான் சொல்கிறது, தண்ணி தேங்காத இடத்துல வைங்க, கொஞ்சம் அப்படி தண்ணி தேங்குற மாதிரி இருந்தால் மேடு பண்ணி வைங்கன்னு தான் சொல்லுவேன். அதேமாதிரி தான் இந்த நம்ம தோட்டத்தில் வச்சுருக்க செடியும் கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேடு பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். இப்படி வந்து காமிங்க. இந்த பூமி வந்து கலர் பூமி. அதனால் என்ன பண்ணோன்னா பாருங்கள், ஒரு 3 அடி ரேஸ் பண்ணி தான் இந்த பெட்டு மாதிரி போட்டிருக்கோம். இந்த பெட்டுக்கு மேலே தான் வச்சுருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செடியை சுற்றி இப்போதைக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்கிறோம். செடி இப்போ ஓரளவு வளர்ந்துருச்சு. இனி இதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த இது பாத்தியை கொஞ்சம் அகலப்படுத்தணும். அகலப்படுத்தினா தான் நமக்கு இந்த பக்கத்தில் நம்ம உரம் வைக்கணும். இப்போ வந்து இனி தண்ணி விடுறது கூட நம்ம செடி பக்கத்திலே விடக்கூடாது. பக்கத்தில் விட்டோம்னா என்னென்னா செடி வந்து ஸ்ட்ராங் ஆகாது. அது காற்றடிக்கும் போது சாயறதுக்கு வாய்ப்பு உண்டு. இப்போ இந்த வரப்பை மாற்றி நம்ம அந்த பக்கம் போட்டுற போகிறோம். தண்ணி இந்த சுற்றி தான் விட போகிறோம். அதேமாதிரி நாங்கள் நடும்போதே செடியை கொஞ்சம் மேலோட்டமாக தான் வச்சோம். ஏன்னா இது வந்து மழை பெய்யும் போது இந்த மண் வந்து நல்ல குழகுழப்பு தன்மையில் ஆகிடும். ரொம்ப ஒரு அல்வா மாதிரி இருக்கும். அதுக்காக தான் நம்ம அப்படி இருந்ததுன்னா செடி அழுகிடும். அதனால் மேலோட்டமாக வச்சோம். இப்போ நம்ம இதுக்கெலாம் மண் அணைக்க போகிறோம். அது ஒரு ஒர்க்கு. அதேமாதிரி உரமும் வைக்க போகிறோம். உரம் வைக்கிறது நான் இன்னொரு பலாமரத்தில் எப்படி வைக்கிறதுன்னு காமிக்கிறேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா ரெட் பலா. இந்த ரெட் பலா நம்ம நடும்போது 2 வருஷத்து செடி. ஆனால் அது கவரில் வளர்ந்ததுனால 1 வருஷத்துடைய வளர்ச்சி தான் இருந்தது. இப்போ கிட்டத்தட்ட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷம் வளர்ச்சி இப்போ முழுமையாக பூர்த்தி அடைஞ்சிடுச்சு. நல்ல குரோத்தாக இருக்குது. பெரும்பாலும் நான் கவாத்தை பற்றி சொல்லும்போது நிறைய பேர் அடிக்கடி கவாத்து பண்ணுறதும் தேவையில்லை. அதாவது வருஷத்தில் ஒரு வாட்டி கவாத்து பண்ணலாம். நான் வைக்கும்போது அப்படியே அந்த கவரில் எப்படி இருந்தோ செடி அதேமாதிரி வச்சுட்டேன். பாருங்கள் எவ்வளோ பிரான்ச்சஸ் வந்துருக்குன்னு பாருங்களேன். இந்த பிரான்ச்சஸ் எல்லாம் நான் வைக்கும்போதே கட் பண்ணலை. ஏன்னு கேட்டால் கட் பண்ணியிருந்தால் செடி இருக்கிற மாதிரியே தெரியாது. ரெண்டாவது அந்த பிரான்ச்சஸும் வேணும். ஒரு வயசு வரைக்கும் அந்த செடி வளர்கிறதுக்கு அந்த இலைகள் வேணும். அப்படிங்கும்போது மொத்த இலையுமே மொட்டை அடிச்சுட்டோன்னா செடி வளராது. அதனால் அப்படியே விட்டுட்டேன். இன்றைக்கி வந்து இதை வந்து நம்ம கவாத்து பண்ண போகிறோம். இந்த பிரான்ச்சஸ்லாம் கவாத்து பண்ணி இது ஒரு குடை மாதிரி ஷேப்புக்கு கொண்டு வர போகிறோம். அதுமாதிரி இது வந்து ரெட் பலா. இது வந்து டேங் சூரியான்னு சொல்லுவாங்க. பழம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேரட் கலரில் இருக்கும். அது சாப்பிடும்போது ஒரு கேரட் ஃபீலிங் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு அருமையான வெரைட்டி. இது ஃபாஸ்ட்டாக வளரக்கூடியது. நல்ல குடை மாதிரி ஷேப்பில் வளரும். அடுத்து நம்ம பார்க்குறது சீட்லெஸ் பலா. அதாவது விதையில்லாத பலா. ஒரு பைனாப்பிள் மாதிரி கட் பண்ணலாம். இதனுடைய சுளைகள் வந்து ரொம்ப நெருக்கமாக இருக்கும். அதாவது ஒரு 30 பிரிக்ஸ் வரைக்கும் இருக்குங்கிறாங்க. அதனுடைய சுவை, இனிப்புத்தன்மை, சுவை ரொம்ப நல்லாயிருக்கும். விதை வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். அதனால தான் அது சீட்லெஸ்ன்னு சொல்கிறாங்க. இது வந்து இப்போ இலைகளை பார்த்தா நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். இலைகள் பார்த்திங்கன்னா எந்த பலாவும் இதே மாதிரி இருக்காது. ஒரு சொரசொரப்பு தன்மையோடு இருக்கும். பாருங்கள், ஒரு ஃபினிஷிங் இருக்காது, சொரசொரப்பு தன்மையாக இருக்கும். இந்த மாதிரி இருந்தாலே அது வந்து சீட்லெஸ் பலா தான். இதையும் நம்ம ட்ரையல் பேசிஸில் தான் வச்சுருக்கோம். இதுவும் நல்ல வளர்ச்சி வந்திருக்கு. நல்ல வளர்ச்சி வர்றதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம நடும்போதே இதுக்கு எரு போட்டு, வேப்ப புண்ணாக்கு,
எல்லாமே இயற்கையான உரங்களையும் போட்டிருக்கோம். அதுக்கப்புறமா நம்ம மேடான, அதாவது மண் குவியல் பண்ணி வைக்கிறோம் பார்த்தீங்களா, வைக்கும்போது என்ன ஆகும்னா வேர் ஃப்ரீயாக போகும். அப்போ நல்ல வளர்ச்சி கிடைக்கும். அது மாதிரி வளர்ச்சி கிடைக்கிறது தான் அதனுடைய வெளிப்பாடு தான். இப்போ செடி இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வளர்ந்துருக்கு. இது நம்ம வச்சு 1 வருஷம் தான் ஆச்சு. ஆனால் இதனுடைய வயசு இப்போ 2 வருஷம் ஆயிருக்கு. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம பார்க்குறது எவியார்க் ஜாக். இந்த எவியார்க் ஜாக் பார்த்தீங்கன்னா அதனுடைய பூர்வீகம் பார்த்தீங்கன்னா பிலிப்பைன்ஸ். பிலிப்பைன்ஸ்னால் எல்லாருக்குமே ஓரளவு ஞாபகம் வரும். அதுதான் நமக்கு இந்தியன் ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் பிலிப்பைன்ஸில் தான் இருக்குது உலகத்துக்கே. அங்கே இருந்தால் நிறைய புது ரகங்களை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த ஐஆர் வெரைட்டிலாம் அங்கே பிலிப்பைன்ஸ்லேருந்து தான் வருது. அந்த நாட்டிலேருந்து தான் நம்ம அந்த ரிசர்ச் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சி கொடுத்த ரகங்கள் அதெல்லாம். இது அங்கேருந்து வந்த பலா தான். அந்த வேளாண்மை பல்கலைக்கழகம் கண்டுபிடிச்சி செலக்ட் பண்ணி கொடுத்த வெரைட்டி தான் இந்த எவியார்க்குங்கிறது. இதனோட இலைகள் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்குது. ரொம்ப ஒரு பலா இலை மாதிரியே இல்லை பாருங்கள், ஒரு ஆலை இலை மாதிரி இருக்குது. இந்த மாதிரி எந்த ரகத்துலையும் இலைகள் இருக்காது. இந்த ஒரு ரகத்துலேயும் தான் இதே மாதிரி இருக்கும். எல்லா இலையுமே அதே மாதிரி ஒரே ஷேப், அந்த ஒரு ஆலை இலையோட ஷேப்பில் இருக்குது. ஒரு சங்கரா சித்து ஜாக் வளர்கிற மாதிரி நேராக வளருது, நேராக கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வளருது. இப்போ நான் முதல்ல பார்த்த ரெட் பலாவில் பார்த்தோம், அது கவாத்து பண்ணுற அளவுக்கு, ஓரளவு கவாத்து பண்ணுற அளவுக்கு இருந்தது. இதில் கவாத்தே தேவையில்லைங்கிற அளவுக்கு உங்களுக்கு பிரான்ச்சஸ் வந்து ரொம்ப கேப்பாக வருது. அதுமாதிரி ரொம்ப வேகமாகவும் வளருது. அந்த பக்க கிளைகள் வர்றது தன்மை கம்மியாக இருக்குது. அதனால் இதில் ரொம்ப கவாத்து தேவையில்லை. ஆனால் பொதுவாக எப்போவுமே நம்ம செடிகள் நடும்போது அது ரொம்ப அப்படியே வளர விட்டோம்னா, இப்போ வரக்கூடிய ஒட்டு செடிகளை அப்படியே வளர விட்டோம்னா அது இப்போ வந்து பாருங்கள், நம்ம கொம்பு வச்சு முதல்ல நடவு பண்ணணும். இப்போ அது கொம்போடு அது கட்டின கயிறு போயிடுச்சு. இப்போ இது இப்போ டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிச்சு. இப்போ பாருங்கள், இப்போ இந்த மாதிரி ஆடும்போது என்ன ஆகும்னா கீழே அந்த வேர் பகுதியில் வந்து ஷேக் ஆகும். ஷேக் ஆகுறதுனால மரமும் டேமேஜ் ஆகும். ரொம்ப காற்றடிக்கும் போது இந்த மரம் சாஞ்சிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதுக்கு தான் நம்ம இப்போ இதை வந்து சுத்தமாக மண் போட்டு மேடு பண்ணிக்கிட்டு சுற்றி, அதாவது இந்த வெளிப்புறத்தில் தண்ணி விட போகிறோம். இந்த வெளிப்புறம் தண்ணி விடும்போது என்ன ஆகும்னாக்க அந்த வேரெல்லாம் வந்து வெளிப்பக்கமாக வளர ஆரம்பிக்கும். அப்படி வளரும்போது உங்களுக்கு இந்த தண்டு பகுதி வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும், வளர்ச்சியும் கொஞ்சம் ஸ்லோ ஆகும். அடுத்து நம்ம பார்க்குறது நமக்கு ஃபேவரேட்டு வியட்நாம் பலா. இந்த வியட்நாம் பலா நடவு பண்ணி, அதாவது அதனுடைய வயசுன்னு பார்த்தீங்கன்னா நடவு பண்ணி 2 வருஷம் தான் ஆச்சு. அதனுடைய வயசுன்னு பார்த்தீங்கன்னா 3 வயசு ஆகுது. இது வந்து மறுபிறவி எடுத்ததுன்னு சொல்லலாம். நாங்கள் பக்கத்தில் நட்டு அதில் வந்து மழை தண்ணி தேங்கி செடி வாடி போய் அதுக்கப்புறம் அங்கேருந்து அவசரமாக இந்த இடத்துக்கு மாற்றிட்டு வந்து அதுக்கு ட்ரைகோடர்மா ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து அந்த பூஞ்சானக்கொல்லி மருந்தை வந்து நம்ம ட்ரைகோடர்மா அப்ளை பண்ணதுனால மறுபிறவி எடுத்து இன்றைக்கி உயிரோடு இருக்கார். உயிரோடு எடுத்து ஒரு 5 பழங்கிட்ட பறித்து சாப்பிட்டோம். இப்போவும் பார்த்தீங்கன்னா பிஞ்சு இருக்குது பாருங்கள், நிறைய பிஞ்சுகள் இருக்குது. ரொம்ப ஏற்கனவே ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி தான் நம்ம இதில் கவாத்து பண்ணி விட்டோம். அப்போவும் ஒரு பழம் இருந்தது, அதை லாஸ்ட் வீக் பறித்து அதையும் ஒரு வீடியோ பதிவு பண்ணோம். இப்போ அடுத்தாலையும் பிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 50 பிஞ்சு இருக்குது. இது மாதிரி நிறைய பிஞ்சு இருக்குது இதில். இந்த பழம் சூப்பராக இருக்குது. இதை வந்துருக்கு. இதெல்லாம் காயாக மாறிடும். நம்ம ஒரு 50 பிஞ்சு இருந்தால் இதில் ஒரு 5 பிஞ்சு 6 பிஞ்சு தான் இதில் விடலாம். ஏன்னா மரம் இன்னும் அந்தளவு வயசுக்கு வரல. அதனால் வந்து ஒரு 5-6 பிஞ்சு விடலாம். பாருங்கள் எவ்வளோ அடர்த்தியாக வளர்ந்துருக்குன்னு பாருங்கள். மெயினாக இப்போ இதில் கவாத்து பண்ணுறோம். ஏன்னா ரொம்ப தலைகள் அதிகமாக இருக்குது. இது மாதிரி அதிகமாக இருந்ததுன்னா உங்களுக்கு சன்லைட்லாம் கிடைக்காது, உள்ளே வெளிச்சம் போகிற அளவுக்கு இல்லை. அதனால் கவாத்து பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லை, இந்த கீழ்ப்பகுதியில் இது வரைக்கும் நம்ம மரத்தை ஒட்டி தான் தண்ணி விட்டுட்டு இருந்தோம். இந்த இடத்துல தான் தண்ணி விட்டுட்டு இருந்தோம். இப்போ என்னென்னா அதை மாற்றி இந்த பரப்பை எடுத்து அந்த மரத்து பக்கத்தில் மண்ணை அடைச்சிக்கிட்டு வெளிப்பக்கம் தண்ணி விட போகிறோம். ஏன்னா இந்த மரத்தை வந்து நம்ம ஸ்ட்ராங் பண்ணணும், கெட்டித்தன்மை உண்டு பண்ணணும். அதாவது மரம் காற்றடிச்சாலோ இல்லை அதிகமாக மழை பெய்தாலோ சாயக்கூடாது. ஏன்னா இது கலர் மண். அப்படி தண்ணி தேங்கினா கூட மரம் சாயாமல் இருக்கணும்னா அதை வந்து நல்ல ஸ்ட்ராங் ஆக்கணும். அதுக்காக தான் இந்த வரப்பை மாற்றி அமைக்க போகிறோம். இந்த வரப்பை மாற்றி அமைக்கிறது மட்டும் இல்லை, அதுக்கு சாப்பாடும் கொடுக்கணும். இப்போ நிறைய கஸ்டமர் என்னென்னா, சார் அந்த எல்லாம் பண்ணுறாங்க, எல்லாம் தண்ணியெலாம் ஊற்றுறாங்க, உரம் போட்டாலும் கொஞ்சம் எரும்பட்டும் போட்டு முடிச்சிடுறாங்க. நானும் சொல்கிறேன்னா அதுக்கு வந்து எல்லா உரங்களுமே போடணும். அந்த கடற்பாசி உரம், வேப்ப முன்னாக்கு, மண்புழு உரம், தொழு உரம், இது எல்லாமே கலந்து போட்டால் தான், ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி நம்ம அதுக்கு உரம் போட்டால் தான் நம்ம நினைக்கிற அளவு அதில் மகசூல் எடுக்க முடியும். அதையும் இன்னைக்கு பண்ண போகிறோம். அதை பற்றி நம்ம இன்னைக்கு பார்த்துடலாம். இந்த பலாமரம் பார்த்தீங்கன்னா ஒரு ஷேப் வரல இன்னும். நமக்கு இது 3 வருஷம் தானே ஆச்சு. இப்போ அதை ஒரு வடிவமைக்கணும். அதாவது அந்த செடி பார்க்குறதுக்கு ஒரு குடை மாதிரி தோற்றம் இருந்தால் தான் செடியும் ஸ்ட்ராங் ஆகும், நமக்கு அறுவடை மகசூலும் நல்லாயிருக்கும். பலாமரம் இல்லை, எந்த மரமும் பழமரங்களுக்கு அடியில் போய் நின்னா ஒரு ஆள் நிற்கிற அளவுக்கு இருந்தால் தான் நம்ம அறுவடை பண்ணுறதுக்கோ மற்றபடி மரங்களுடைய அந்த சாயர் தன்மையை குறைக்கிறதுக்கோ அப்போ தான் முடியும். ஏன்னா அதனுடைய வளர்ச்சி கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும். அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த பிரான்ச்சஸ் எல்லாம் இப்போ கட் பண்ணிட போகிறோம். இந்த கீழே இருக்கு இல்லையா, இதெல்லாம் முதலே கட் பண்ணிக்கலாமான்னு நீங்கள் கேட்க தோணும் உங்களுக்கு. வளர தான் கட் பண்ணணும், கொஞ்சம் டைம் கொடுக்கணும். ஃபுல்லாகவே கட் பண்ணிட்டு இருந்தாலும் செடி வளராது. ஏன்னா அந்த இலைகள் மூலம் தானே சத்துக்களை தயாரிக்குது. எல்லா இலையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம்னா செடி வளராது. அதனால தான் இப்போ கொஞ்சம் லேட்டாகவே கட் பண்ணுறோம். கட் பண்ணும்போது ஒரு இன்ச்சு விட்டே கட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து நீங்கள் பைட்டெல்லாம் அந்த மாதிரி மருந்து தடவணும்னு தேவையில்லை.
ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த பலாவை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்த நம்ம இப்போ கட் பண்ணோம்னா இந்த இடம் அப்படியே ட்ரை ஆகிடும். இந்த பாருங்கள், உதாரணத்துக்கு இந்த இடம் நம்ம லாஸ்ட் டைம் கட் பண்ணோம் இல்லையா, இந்த இடம் இப்போ ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இந்த மாதிரி காஞ்சி வந்துடும், அதனால பிரச்சனை இல்லை. அதனால் நமக்கு மரத்துக்கு எதுவும் பாதிப்பு கிடையாது. இந்த பிரான்ச்சஸுமே இதுவுமே கட் பண்ணிடலாம், ஏன்னா அங்கே வரைக்கும் போய் அது பெண்ட் ஆகி தானே போகுது. இந்த பலாமரத்தை இப்போ நம்ம வந்து ஒரு ஷேப்புக்கு கொண்டு வந்துட்டோம். அதாவது நம்ம உள்ள நின்னா கூட மரம் தலையடிக்காத அளவு கொண்டு வந்துட்டோம். அதிகமாக வளர்ந்துருக்க கிளைகளை கூட பிரான்ச்சஸும் கட் பண்ணிட்டோம். இப்போ காற்று வெளிச்சம் எல்லாமே உள்ளே போகிற அளவுக்கு ஃப்ரீயாக இருக்குது பாருங்கள். இப்போ இதில் வந்து ஒரு தண்டு வந்து அதில் 2 காய்கள் வந்திருக்கு. இப்போ 2 காய் இதில் நம்ம அலோவ் பண்ணோன்னா அதனுடைய வெயிட் வந்து ரொம்ப கம்மியாக வரும். சுளைகளோட எண்ணிக்கை கூட கம்மியாக இருக்க வாய்ப்பு உண்டு. அதனால் நம்ம இந்த இதில் வந்து 2ல் 1 வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இந்த காய் கழிக்கிறது, இந்த மாதிரி பிஞ்சு கழிக்கிறது இந்த மாதிரி தான் பார்த்து பண்ணணும். ஒரே கிளையில் வந்து 2 பிஞ்சு வந்ததுன்னா ஒரு பிஞ்சை ரிமூவ் பண்ணிடலாம். ஏன்னா அந்த அதில் வரக்கூடிய சத்துக்கள் 2க்கும் போதுமான அளவாக இருக்காது. அதனால் நம்ம ஒரு பிஞ்சியை எடுத்துறது நல்லது. இப்போ இந்த பலாமரம் இப்போ எப்படி இருக்குது பாருங்களேன். நல்ல கிளைகள்லாம் கழிச்சு விட்டோம். ஒரு 20 கிலோ வெயிட்டு குறைச்சிருக்கோம். அது நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தது எப்படி இருந்து ஞாபகம் இல்லைன்னா ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். ஒரு 20 கிலோ தலைகளை குறைச்சிட்டோம். இப்போ நல்லா ஃப்ரீ ஆகிடுச்சு. மரம் வந்து ஒரு வெயிட் இல்லாத ஒரு மரம் மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கே ஃப்ரீயாக இருந்த மாதிரி தெரியுது. நம்ம பார்க்கும்போது அந்த ஃபீல் தெரியுது நமக்கு. அதுக்கு பெரிய பாரத்தை குறைச்ச மாதிரி நமக்கு தோணுது. இது இன்னும் காய்ப்பு தன்மை நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சுற்றி இப்போ ஏற்கனவே தண்ணி வந்து நம்ம செடியை சுற்றி ஊற்றிக்கிட்டு இருந்தோம் இவ்வளோ நாளும். ஏன்னா அப்போ வேர் வந்து செடி பக்கத்திலே இருக்கும். அதனால் நம்ம கிட்டே கொடுத்துக்கிட்டு இருந்தோம். குழந்தைகளுக்கு எப்படி சாப்பாடு நம்ம சின்ன குழந்தையா இருக்கும்போது ஊட்டி விட்றோம் இல்லையா, அதே மாதிரி ஊட்டி விட்டுருந்தோம். இனி அதுவே தேடி போய் சம்பாதிக்க ஆரம்பிச்சிடும். எப்படின்னா இங்கே வந்துடும் வேறு. அதனால் இந்த வரப்பை வந்து மாற்றி அமைக்கிறோம். அந்த வரப்பை எடுத்து இந்த செடி பக்கத்தில் மண்ணை போடும்போது என்ன ஆகும்னா இந்த இடம் நல்லா கிரிப் ஆகிடும். கிரிப் ஆகிடும்னா தண்ணி ரொம்ப ஈரம் இருக்காது இந்த இடத்துல. அப்படி இருக்கும்போது என்னென்னா இந்த கலர் பூமியாக இருந்தால் கூட மழை பெய்யும் போது அந்த குளகுளப்பு தன்மை வராது. அப்போ மரம் வந்து காற்றுல சாயறதுக்கு வாய்ப்பு கிடையாது. முக்கியமான வேலை. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பாதிக்கு மேற்பட்ட இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணுறதுக்கு லாய்க்கில்லாத நிலங்கள்லாம் நிறைய இருக்குது. அந்த மாதிரி நிலங்களில் நம்ம மரங்கள் இந்த மரம்னு இல்லை, எந்த மரம் நட்டாலும் இந்த இதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிட்டு அது மண்ணை மாற்றுறது எப்படின்னு முயற்சி பண்ணி மாற்றிட்டு அதுக்கப்புறம் செடிகளை நடுறது நல்லது. நம்ம தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் கடல் பாசி உரம் நிறைய பயன்படுத்துகிறோம். நம்ம அந்த கடல் பாசி உரத்தினுடைய தன்மையை வந்து அதனுடைய இந்த நன்மைகளை தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம அதை பயன்படுத்திக்கணும். கிட்டத்தட்ட நம்ம 10 வருஷமாக அந்த தோட்டத்துக்கு பயன்படுத்திகிட்டு இருக்கோம். எவ்வளோ மண்புழு உரம் இருக்குன்னு பாருங்கள். கடந்த ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி இதுக்கு உரம் போட்டோம். அப்போ கூட அந்த மண்புழு இருக்குது. இந்த மண்புழு உயிரோடு இருக்கிறதுனாக்க நம்ம அதில் வந்து கெமிக்கல் எதுவும் இல்லை, உப்புத்தன்மை இருந்தால் தான் மண்புழு வளராது. இந்த ஆர்கானிக் உரம், இந்த கடற்பாசி உரம் நம்ம பயன்படுத்தும் போது எந்த கெடுதல் இல்லைங்கிறத காமிக்கிறதுக்காக இந்த புழு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்ம இதுக்கு உரம் போடுறோம். உரம் போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பாத்தி கரெக்டாக இந்த மாதிரி கட்டிக்கிறோம். இந்த இடம் மேடு பண்ணியிருக்கோம். இந்த மரத்தை சுற்றி கூம்பு மாதிரி வைக்கக்கூடாது. இந்த மாதிரி லெவல் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த தண்ணி இங்கே விட கூட தண்ணி இந்த மண்ணில் நனையக்கூடாது. அது வந்து வேர் பகுதி இந்த பக்கத்துக்கு போகக்கூடாது, அதாவது வந்து அடிப்பகுதிக்கு போகக்கூடாது. இப்போ முதல்ல கடற்பாசி உரம் போட்டுக்கலாம். கடற்பாசி உரம் ஒரு மரத்துக்கு 1 கிலோ கடற்பாசி உரம். அது நல்லா தரமான உரமாக இருக்கணும். இப்போ நம்ம நர்சரியில் சேல் பண்ணக்கூடிய கடற்பாசி உரம் வந்து ஒரு ISO கம்பெனி, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக நம்ம அந்த கம்பெனி கடற்பாசி உரத்தை நம்மளும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், மற்றவங்களும் கொடுத்துட்டு இருக்கோம். நல்ல ரிசல்ட் இருக்குது. அடுத்து இப்போ நம்ம போடுறது போன் மீல் உரம். இந்த போன் மீலோட ஹியூமிக்கெலாம் கலந்துருக்காங்க. அதனால் இது வளர்ச்சி இருக்கும், செடி வளர்ச்சி நல்லாயிருக்கும். இது ஒரு மரத்துக்கு 2 கிலோ போட்டுக்கலாம். அடுத்து நம்ம வேப்ப புண்ணாக்கு, ஒரு மரத்துக்கு 2 கிலோ வேப்ப புண்ணாக்கு. வேப்பம் புண்ணாக்கு கிடைக்கல, வாங்குறதுக்கு நம்ம குவாலிட்டியாக கிடைக்கல அப்படின்னாக்கா நீங்கள் வேப்பந்தாழை பெஸ்ட்டு. ரொம்ப வேப்பந்தாழை வேப்பம் புண்ணாக்கோட பெஸ்ட்டு, அது கூட பயன்படுத்தலாம். அடுத்து நம்ம பயன்படுத்துறது மண்புழு உரம். இந்த மண்புழு உரத்தை நம்ம பயன்படுத்த காரணம் என்னன்னா, இதுலேருந்து நிறைய இந்த மண்புழுடைய குஞ்சுகள் அப்புறம் வந்து முட்டைகள்லாம் இருக்கும். அது நம்ம இந்த மாதிரி உரங்கள் போடும்போது அது டெவலப் ஆகி மண்ணை வந்து நல்ல உயிருள்ள ஒரு மண்ணாக மாற்றும். அதுக்காக தான் நம்ம இந்த மண்புழு உரத்தையும் போடுறோம். இப்போ இந்த மண் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உயிர்த்தன்மை இல்லாத மண் தான். நான் பல முறை இதை சொல்லியிருக்கேன், இது பேரன் லேண்டு வேஸ்ட் லேண்டுன்னு சொல்லி. இதில் நம்ம அந்த எருவு எல்லாமே பயன்படுத்தி தான் இப்போ ஓரளவு நீங்கள் உங்களுக்கு காமிச்சேன் மண்புழு உயிரோடு இருக்கிறத அந்த மாதிரி வளமாக்கியிருக்கோம். இது கிட்டத்தட்ட இந்த மண்ணை இது மாதிரி ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு 30 வருஷம் ஆயிருக்கு. 30 வருஷமாக அந்த முயற்சி பண்ணி தான் படிப்படியாக தான் கொண்டு வந்திருக்கோம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ஒரே நாளில் பண்ண முடியாது. படிப்படியாக கொண்டு வந்து இப்போ ஒரு உயிருள்ள மண்ணை அந்த இடம் மாறிடுச்சுங்கிறத நீங்களே பார்த்தீங்க. இப்போ நம்ம செடியை சுற்றி இருக்கக்கூடிய அந்த மேடை வந்து இன்னும் கொஞ்சம் ஹைட்டு கம்மி பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு அந்த மண்ணை லைட்டாக எடுத்து அந்த எரு மேலே பரப்பி விட்டோன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த கன்றை பாருங்கள், இப்போ சூப்பராக இருக்குது. கன்று பார்த்தீங்கன்னாலும் நல்லா தெளிவாக இருக்குது. நல்லா ப்ரூனிங் பண்ணிட்டோம்.
அதே மாதிரி தண்ணி விடுறதுக்கும் கூட நம்ம அந்த பாத்தியை மாற்றி அமைச்சிட்டோம். இப்போ இந்த செடியை சுற்றி செடி பக்கத்தில் தண்ணி நிற்க போகிறதில்ல. அதனால அந்த இடம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதாவது ஒரு குளவளப்பு தன்மை இருக்காது. அதுமாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ செடி சுற்றி தான் தண்ணி விட்ருக்கோம். அந்த ஒரு 2 அடி இடைவெளி விட்டு தான் தண்ணி விட்ருக்கோம். அந்த சத்துக்களை எடுக்கக்கூடிய வேர்லாம் இனி இங்கே வர ஆரம்பிச்சிடும். இங்கே வர ஆரம்பிக்கும் போது வேரோட்டமும் நல்லா இருக்கும். அந்த வேரோட்டம் நல்லா இருக்கும்போது உங்களுக்கு செடியும் நல்லா ஸ்ட்ராங் ஆகிடும். மெயினான கவலையே எனக்கு இதுதான். என்னென்னா இந்த பலாமரம் தண்ணி அதிகமாக நிற்கிறதுனால கா அழுகி போகிறது, இல்லைன்னா காஞ்சி போகிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதிகமாக காய்கள் வரும்போது அந்த கிளைகள் ஒடிகிறது. அதுமாதிரி தண்டு பகுதி இந்த கலர் மண்ணாக இருக்கும்போது ஷேக் ஆகி சாயிறது காற்றடிக்கும் போது. இந்த 3 பிரச்சனையும் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா தீர்வாயிடும். இது எல்லா செடிகளுக்குமே பொருந்தும். நீங்கள் மாமரமாகட்டும், மற்ற பழச்செடிகளாகட்டும், எல்லாத்துக்குமே இந்த முறையை நீங்கள் உங்களுடைய, அதாவது பொதுவாக இந்த தொழில்நுட்பங்கிறது இடத்துக்கு தக்க, அந்த மண்ணுக்கு தக்க மாறும். அது நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி அடாப்ட் ஆகுமோ அந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்திக்கிறது தான் நல்லது. ஒவ்வொரு மண்ணும் பார்க்கும், ஒவ்வொரு ஊர்லேயும் வித்தியாசமாக இருக்கும். உங்கள் பகுதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள், ஆனால் அந்த உரம் மட்டும் மாறாது. இந்த உரம் சாப்பாடு மட்டும் மாறாது. இந்த மாதிரி முறைகளை கடைபிடிச்சிங்கன்னா நல்ல மகசூல் எடுக்கலாம். இந்த வீடியோவில் சொன்னது ஒரு நிறைய தகவல்களை சொன்னதாக நான் நினைக்கிறேன். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் சொன்ன உரங்கள் எல்லாமே எங்கள் நர்சரியில் சேல் பண்ணுறோம். இது எல்லாமே இந்த உரங்கள், இயற்கை உரங்கள்லாம் பார்த்தீங்க இல்லையா, இந்த கடற்பாசி உரமாகட்டும், அசோஸ்பேலமாகட்டும், மண்புழு உரமாகட்டும், வேப்பமண்ணாகட்டும், எல்லாமே நம்ம ஒரு தரமான பொருட்களாக சேல் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த மாதிரி வேணும்னா நீங்கள் ஆன்லைனில் கூட வாங்கிக்கலாம். அப்படி தேவைப்பட்டுச்சுன்னா எங்கள் நர்சரி நம்பர் 9841 986 400 நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி வாங்கி பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கிறது. நன்றி, வணக்கம்.